எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ரொம்ப பலவீனமாகி போச்சு. தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க, பொதுமக்களும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பல தோல்விகளை சந்திச்சிட்டாரு. அவர் தலைமையை மக்கள் ஏற்றுக்கிறல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான தெரிஞ்சது. அதனால தொடர்ந்து தோல்விகளே கொடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே ஒருங்கிணைப்பை பற்றி வலியுறுத்திட்டு வர்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் ஒவ்வொருத்தரையாக வச்சுக்கிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த சொல்கிறார். யார் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கினாரோ அவங்களெல்லாம் நீங்கள் வசைபாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் அங்கங்கே இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ டெல்டா மாவட்டம் சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைத்திலிங்கம் அவர்களை எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பெல்லாம் நடத்துகிறாங்க. முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர் சொல்கிறார், செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த அந்த 250 பக்கம் வெற்று காகிதம் அப்படின்னு சொல்கிறார். தென் மாவட்டங்களில் நம்மளும் ஒரு பெரிய ஆளுமையாக வரணுங்கிறதுக்காக ஆர்பி உதயகுமார் வாயில் வந்தது எல்லாமே உளறிக்கிட்டு இருக்கார். கட்சி தோல்வியை நோக்கி போகுதே, அடுத்து அம்மானுடைய ஆட்சி அமைக்கணுமே, ஒருங்கிணைக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஒரு துளியும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஜிங்சாங் போட்டு சாலரை தட்டிக்கிட்டு ஒத்து ஊதிக்கிட்டு இன்றைக்கி யார் என்ன பேசினாலும் ஒரு காட்டுக்குள்ளே நின்று தலைமறைவாதம் வர வர அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். டிடிவி தினகரன் கட்சிக்காக என்ன பண்ணார், செங்கோட்டையன் கட்சிக்காக என்ன பண்ணார், ஓபிஎஸ் கட்சிக்காக என்ன பண்ணார், சசிகலா அவர்கள் கட்சிக்காக என்ன பண்ணார், அவங்கெல்லாம் கட்சியை அழிக்க நினைத்த துரோகிகள், ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கூவிட்டு இருக்கிறார். கோவை மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக பார்க்கக்கூடியது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அவர்களுமே கட்சியினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி தான் எங்குமே பேசினாங்க. அந்த ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அறிக்கையின் மூலமாகவும் செய்தியாளர் சந்திப்புகள் மூலமாகவும் அவர் இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய கருத்துக்களையும் நம்ம பரிசீலனை பண்ணணும். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாமே அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்களையும் ஒருங்கிணைந்து நம்ம தேர்தலை சந்தித்து நம்ம வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும்னு சொல்லி தான் செய்தியாளர் சந்திப்பு செங்கோட்டையன் அவர்கள் நடத்தினாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், செங்கோட்டையன் அவர்கள் வகுத்த அந்த அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலர் பொறுப்பிலிருந்து தூக்கிட்டார். அதுக்கடுத்து தேவர் திருமகனாருடைய பசுமன் குரு பூஜை வந்தது. பசுமனுக்கு போகிறாங்க. டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு போய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க. அதுக்கடுத்து சசிகலா அவர்களை சந்திக்கிறாங்க. இதை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே தூக்குறார். யார் யாரெல்லாம் கட்சியினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி பேசினாங்களோ அவங்களெல்லாம் கட்சியை விட்டு தூக்குறதா எடப்பாடி பழனிசாமியுடைய தலையாய கடமையாக இருந்துச்சு. ஒரு தலைமை பண்புங்கிறது எப்படி இருக்கணும் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். தொண்டர்கள் பலம் நம்மள்கிட்ட இல்லைன்னு தெரியும். நம்ம சந்திக்கிற தேர்தல் எல்லாமே தோற்று போயிடுறோங்கிறதும் தெளிவாக தெரியும். அப்போ நம்ம முதலமைச்சராக வரணும் அப்படின்னா நம்ம அதற்கான காய்களை நகர்த்தணும், நம்ம அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறதே கிடையாது. தனக்கு ஜால்ரா போடுறவங்களை மட்டும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒற்றுமை வலியுறுத்தி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கிறதே ஒரு பொழப்பாகவே வச்சுருக்கிறாரு. இப்போ டெய்லி நம்ம மீடியாக்களில் ஒரு பேசும் பொருளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் டெய்லி அப்டேட் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களாக இருந்த ஒரு 12 பேரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். அதில் முன்னாள் எம்பி சத்யபாமாவும் இருக்கிறாங்க. இந்த 12 பேருமே யார் அப்படின்னா அதிமுகவில் நிர்வாகிகளாக இருந்தவங்க, அதிமுகவுக்காக உழைச்சவங்க. இன்றைக்கி அவங்கள கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒற்றுமை வலியுறுத்தி பேசுகிறத ஆதரித்ததுனால இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அதே அந்தியூர் தொகுதியில் அதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்த EMR ராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பதவியை கொடுத்து பக்கத்திலே வச்சு அழகு பார்க்குறாரு. யார் யாரெல்லாம் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணாங்களோ, அதிமுகவுடைய வெற்றியை தடுத்தாங்களோ, அதிமுகவுடைய வெற்றிக்காக யார் யாரெல்லாம் உழைக்காமல் இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணுறாரு. இப்போ ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தரை ஒரு கட்சியை விட்டு நீக்கிறாங்க அப்படின்னா கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு மீறி நடக்கணும்,
கட்சியினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருக்கணும். கட்சிக்காக எந்த விதமான வேலையும் செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கட்சியை விட்டு தூக்குவாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது லோக்கலில் வந்து சண்டை நடக்கத்தான் செய்யும். எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, டெண்டர் கொடுக்கல, அது கொடுக்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து அது மன வருத்தத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள வந்து அவங்க மனசை தேற்றி இந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அவங்களுக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ சீட்டை கொடுத்து நிற்க வச்சு வெற்றி பெற வச்சாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படியே இன்னைக்கு வந்து அதிமுகனுடைய அரசியலை கொண்டு வராரு. எதிர்த்து யார் யாரெல்லாம் வந்து நம்ம பேசுகிறாங்களோ யாராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி இதை நம்ம ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கும்னு சொல்லி காட்டிக்கிறார் போல. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்குனாங்க அப்படின்னா அவங்க கட்சிக்கு தவறு செஞ்சிருந்தால் தான் அவங்க வந்து நீக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. தன்னுடைய சொல் பேச்சு யார் கேட்கலையோ உடனே நீக்கிடுவார். ஒரு நல்லது சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு மாற்று கருத்தை வச்சாருன்னா அதை பரிசீலனை கூட பண்ண மாட்டார். எனக்கு நீ மாற்று கருத்து வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறது ஒரு வேலையாகவே இருக்கிறார். மொத்தத்தில் அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் சிக்குண்டு சிதறியுண்டு கிடக்குது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி பொறுப்பில் வந்து எப்போ எடப்பாடி பழனிசாமி தூக்குனாரோ அன்னைக்கே இந்த 12 பேருமே தன்னுடைய கட்சியினுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணி அனுப்புனவங்க தான். எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பிட்டாங்க. ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டா அவங்களுக்கு எதுக்கு பதவி நீக்கம்ங்கிற ஒரு அறிவிப்பு வெளிவரணும்? கொஞ்சம் யோசிங்களேன். நான் இந்த கட்சியை விட்டு வெளியேறுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க கொடுக்கக்கூடிய லெட்டரை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது தான் வேலை. இப்போ கொடுத்த லெட்டருக்கு திரும்ப நீங்கள் வந்து கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுக்கு முரணாக செயல்பட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கட்சியை விட்டு நீக்கிறார் பாருங்க. இவர் எப்படிப்பட்ட ஆளுமையாக இருப்பார்? இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கூவியும் பார்த்தாரு, எல்லா இடங்கள்லையும் வந்து கூவி பார்த்தாரு. கூட்டணிக்கு வாங்கப்பா, கூட்டணி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூவி பார்த்தாரு. கூவுனாலுமே எடப்பாடி பழனிசாமி நம்பி வர தயாராக இல்லை. கடையை விரித்து பார்க்குறாரு. போகிற இடங்கள்லாம் வந்து கடை விரித்து பார்க்குறாரு. கூட்டணிக்கு ஆட்கள் தேவை, கூட்டணிக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு கடையை விரித்து பார்க்குறாரு. ஆனால் கூட்டணிக்கு யாரும் போகிற மாதிரி இல்லை. கடையில் வந்து ஒரு நல்ல சரக்காக இருந்தால் தானே அதை வாங்குறதுக்கு வருவாங்க. வெறும் இதை விரித்து போட்டு வச்சுக்கிட்டு 1-2 இதை போட்டு வச்சுக்கிட்டு இதை வாங்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா யாரும் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையும் இன்னைக்கு இருக்குது. இப்போ செங்கோட்டையன் அவர்களால் அரசியல் வாழ்க்கையை அனுபவித்தவர் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களே கட்சியை விட்டு நீக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதற்கு ஒரே காரணம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினதான். ஏன்னா ஒற்றுமைங்கிறதுனா என்னன்னே தெரியாத ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர்கிட்ட போய் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுனது தப்பு தான். அது இப்போ தான் நினச்சி பார்க்க முடியாது. ஒற்றுமைனா என்னென்னு எடப்பாடி பழனிசாமி கேளுங்கன்னா, ஒற்றுமையா அப்படி அதெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படி ஆள்கிட்ட போய் நம்ம ஒற்றுமையை பற்றி பேசலாமா? இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த 12 பேரை தூக்குன உடனே அவர்களுடைய ஆதரவாளர்லாம் பார்த்திங்கன்னா பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வரும்போதும் பட்டாசு வெடித்து இனிப்பு வெடித்து கொண்டாடினாங்க. ஆனால் இன்றைக்கி தன்னுடைய சொந்த கட்சிக்காரனையே வந்து கட்சி விட்டு நீக்கின உடனே பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சட்டசபையில் தாவேக்காவுக்காக வாதாடுற எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுகவை ஒருங்கிணைந்து நம்ம வந்து வெற்றி பெறணுங்கிற எண்ணம் ஒரு துளி கூட இல்லாமல் தான் அவர் வந்து இருக்கிறார். திருமதி சசிகலா அவர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க, டிடிவி தினகரன் துரோகம் பண்ணிட்டாங்க, செங்கோட்டையன் துரோகம் பண்ணிட்டாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க, இவங்க வந்து கட்சிக்கு உள்ள வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி துரோகத்தினுடைய மொத்த உருவமே யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவர் வந்து துரோகத்தை பற்றி பேசுறதுக்கு அருகதை இல்லாத நபர். 2 கோடி தொண்டர்களின் தலைவன் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் அவர் சந்தித்த தேர்தலில் எத்தனை லட்சம் வாங்கினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? 2024 பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாங்கினார்? வெறும் 88 லட்சம் ஓட்டு வாங்கினார். மீதி இருக்கக்கூடிய 1,12,00,000 பேர் இங்கே போனாங்க. ஆக எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு போலியான தொண்டர்கள் தான். 2 கோடி தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க போலியான தொண்டர்கள்.
இன்னைக்கு 2 கோடி தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சா ஏன் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல? எதுக்கு வந்து டெபாசிட் இழக்கணும்? எதுக்கு 3வது இடம் 4வது இடம் போகணும்? இதெல்லாம் வந்து மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்களா? இப்போ அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சா திமுகவை வீழ்த்த முடியும். அப்படி ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார் அப்படின்னா அதிமுக 2026 பின்னாடி காணாமலே போகுது. இது எல்லா அரசியல் விமர்சகர்களும் வந்து பேசுறது அவ்வளோதான். கொஞ்சம் கூட யோசிக்காம அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை தூக்குனது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. கொங்கு மண்டலத்தை நம்பிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. எப்படியாவது இங்கே ஒரு பல தொகுதிகளை ஜெயிச்சு நம்ம வந்து எதிர்கட்சி தலைவராக ஆயிடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. நாளை அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு அதிமுகவுடைய வீழ்ச்சியில் போய் தான் நிப்பாட்டுங்கிறது தெளிவாக தெரியுது. நன்றி, வணக்கம்.